நம்ம லைஃப்ல எவ்ரி செகண்ட் இஸ் a celebration. உன் லைஃப்ல பிசாசு வந்து உடைச்சான் தெரியுமா, தொலைந்து போகும்படியாக செஞ்சான் தெரியுமா. சில விஷயங்களை உன்னோட உறவுகளை, உன்னோட பணத்துல, உன்னோட வேலையில, உன்னோட ஊழியத்துல, உன்னோட சரீரத்துல தொலைஞ்சு போகும்படியாக some of the things are lost now. சில ஹெல்த் தொலைஞ்சு போயிடுச்சு, ஹெல்த் காரியம் தொலைஞ்சு போயிடுச்சு, பணத்தின் காரியம் தொலைஞ்சு போயிடுச்சு, உறவின் காரியம் தொலைஞ்சு போயிடுச்சு, வேலையின் காரியம் தொலைஞ்சு போயிடுச்சு. இந்த தொலைந்து போன காரியங்களை மீட்டெடுக்க வேண்டும். Don't just leave it to be lost. If your life is a celebration, உங்க வாழ்க்கை வேதத்தின் அடிப்படையில் இருக்கிற கொண்டாட்டமா இருந்துச்சுன்னா பிசாசால உள்ள வரவே முடியாது. இன்னைக்கு ஏன் நம்மளால செலிப்ரேட் பண்ண முடியல தெரியுமா? நம்ம இன்னைக்கு நம்ம லைஃப் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோமா, ஒரு ஸ்லேவ் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம். Don't live in that lack. That is not what God had for you. எந்த உடைக்கப்பட்ட காரியமாக இருந்தாலும் அதை மீட்டெடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து வந்து எல்லாவற்றையும் மீட்டெடுத்து விட்டார். அதை சொந்தம் கொண்டாட கற்றுக்கொள்வோம். இந்த மாசம் கர்த்தர் நமக்கு பெரிய செலிப்ரேஷன் வச்சிருக்கிறாரு. ஏன்னா கர்த்தர் நம் வாழ்க்கையில ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வருகிறார். உடைக்கப்பட்ட காரியங்களை திரும்ப எழும்பி கட்டும்படியாக செய்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? God is helping us to rebuild our life. எத்தனையோ பேரோட வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் உடைக்கப்பட்டு சிதைந்து, not the way it should be, not the way God created it to be, but so many things came in between. நிறைய விஷயங்கள் நடுவில் வந்தது. நம்ம வாழ்க்கையில் சோர்வு வந்தது, சரீரத்தில் பலகீனம் வந்தது, பொருளாதாரத்தில் குறைவு வந்தது, நம்ம உறவுகளில் ஒரு பிரிவு வந்தது. There's so many things that broken our life. But கர்த்தர் சொல்றாரு, இதோ இந்த காலங்களில் நம்ம கிறிஸ்துமஸுக்குள்ள போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நெகேமியா மூலமாக எப்படி அன்றைக்கு கர்த்தர் அலங்கத்தை திரும்பி கட்டினாரோ அதே மாதிரி என் வாழ்க்கையை கர்த்தர் திரும்ப கட்டுகிறார். இந்த கிறிஸ்மஸ்க்குள்ள நான் ஜெயத்தோட போக போறேன். ஹalleluya. டிரான்ஸ்ஃபார்ம்டா போக போறேன். This is not just going to be one more Christmas. இது என் வாழ்க்கை திரும்ப கட்டப்பட்ட ஒரு கிறிஸ்மஸாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறவங்க மட்டும் சத்தமா ஒரு ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சத்தம் கேட்டது, செலிப்ரேஷன் சத்தம். எத்தனை பேர் கேட்டுச்சு? இப்போ கேட்குதா? அது இப்போ கேட்கலையா? ஆனால் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். அந்த செலிப்ரேஷன் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. அது தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கும். நம்ம லைஃப்ல எவ்ரி செகண்ட் இஸ் அ செலிப்ரேஷன். ஒவ்வொரு செகண்டும் நம்ம வாழ்க்கையில கொண்டாட்டம் தான். கிறிஸ்துவர்களின் வாழ்க்கை, இயேசுப்பாவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் வாழ்க்கை ஒவ்வொரு செகண்டும் கொண்டாட்டம் தான். சொல்லுவோமா? செலிப்ரேஷன் தான். ஆனா நம்ம அதை கேட்கறது கிடையாது, நம்ம அதை பார்க்கறது கிடையாது, நம்ம அதுல பங்கு கொள்வது கிடையாது. ஆக்சுவலி தட்ஸ் a fact. நீங்க ரட்சிக்கப்பட்ட அந்த வர்ஷிப் பண்ணும்போது அவர் பிரசன்ஸை ஃபீல் பண்ண அதுவே செலிப்ரேஷன். வசனங்களை வாசிக்கும் போது அவரை ஃபீல் பண்ற பார்த்தீங்களா, அதுவே செலிப்ரேஷன். செலிப்ரேஷன் இஸ் ஃபீலிங் காட் இன் ஆர் brokenness. செலிப்ரேஷன் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறாரு என்பதை உணர்றதே செலிப்ரேஷன். வார்த்தை மூலமா, பாடல் மூலமா, வசனங்கள் மூலமா, நல்ல நண்பர்கள் கூட பேசும் பொழுது நம்ம உணர்றோம் தெரியுமா. அந்த உடைக்கப்பட்டவர்கள் தொலைந்தவர்களாக இருக்கும் பொழுது இந்த பிரசன்ஸ் நமக்குள்ள வரும் தெரியுமா. அப்போ ஒரு ஃபீலிங் கிடைக்கும் பார்த்தீங்களா, தட் இஸ் செலிப்ரேஷன். மேபி திரும்பி பார்த்தீங்கன்னா எந்தெந்த நாட்களை சொல்வீங்க? இந்த வருஷத்தை எடுத்துக்கோங்க. இந்த வருஷத்தில் எந்தெந்த நாட்களை செலிப்ரேட் பண்ணீங்க, கொண்டாடினீங்க? பர்த்டே, அப்புறம் வெட்டிங் டே, அப்புறம் நார்மலாக ஒரு பர்சனோட செலிப்ரேஷன் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ மூலமாக கொஞ்சம் தெரிஞ்சுக்க ஆசைப்படுவோம். வாட் ஆர் த செலிப்ரேஷன்ஸ் இன் ஆர் லைஃப்? நார்மலாக நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடிய செலிப்ரேஷன்னா என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்ப்போம். பேபி கொண்டாட்டம்னா என்ன? பிறந்தநாள், கிறிஸ்மஸ், நியூ இயர், ஈஸ்டர், திவாலி, ரம்ஜான். இந்த வீடியோ நம்ம பார்க்கும் பொழுது இந்த குட்டி பிள்ளையும் இந்த ஆண்டியும் அவங்க வந்து இப்படியாக செலிப்ரேஷனை பற்றி பேசுகிறாங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இந்த வீடியோவில் அந்த குட்டி பிள்ளை ஒரு குட்டி பிள்ளை மாதிரி, ஒரு பேபி மாதிரி அந்த அம்மா வந்து கேட்கும் பொழுது அதால் பேச முடியாதுல்ல. பேபியால் பேச முடியுமா?
ஏதாவது தத்தக்கு புத்தக்கு அப்படின்னு அது வேணால் பேசலாம். தெளிவான வார்த்தைகளில் பேச முடியுமா? குட்டி பேபிஸால் பேச முடியுமா? பேச முடியாது. அந்த அம்மா கேள்வி கேட்கும் பொழுது, செலிப்ரேஷன்னா என்ன, கொண்டாட்டம்னா என்னன்னு கேட்கும் பொழுது, அந்த பேபியால் அது என்னன்னு பதில் சொல்ல முடியாது, நான் அம்மாவால் சொல்ல முடியும். கரெக்டா? ஸோ அந்த அம்மா சொல்கிறாங்க, அது அந்த வீடியோவில் பார்க்குறோம். ரொம்ப ரியலாக இருக்கா? கரெக்டாக இருக்கா? இப்படி தான் நடக்குமா நம்ம வீட்டிலலாம்? ஆனால் இன்னைக்கு பாருங்கள் ஒரு ட்ரெண்டு. இந்த குட்டி குழந்தைங்க படுற பாடு இருக்குது பார்த்தீங்களா? இந்த பேபிஸ் படுற கஷ்டத்தை பார்த்தா அவ்வளோ வேதனையாக இருக்குது, மனசு வலிக்குது. என்னென்னமோலாம் பேசுது பேபி இன்னைக்கு. நிறைய நேரங்களில் பேசக்கூடாதெல்லாம் பேசுது. என்ன சொல்கிறதுனே தெரியல. இந்த சினிமா படத்துக்கெலாம் சென்சார் இருக்கிற மாதிரி இன்டர்நெட்டுக்கும் சென்சார் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்னமோ பண்ணுறாங்க அந்த டெக்னாலஜி வச்சுட்டு, ஆப்பை வச்சுட்டு. ரொம்ப கவலையாக இருக்குது. இந்த வாட்டி நம்ம தீம் வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. தீம் வீடியோவில் ஒரு பேபி பேசுகிற மாதிரி ஒரு தீம் வீடியோ பண்ணியிருந்தோம். அந்த தீம் வீடியோ பண்ணும் பொழுது இதை தான் மனசில் ஒரு கருத்தாக வச்சு அந்த தீம் வீடியோ பண்ண ஆரம்பித்தோம். ஏன்னா அந்த பேபி கொஞ்சம் நியாயமாக நல்லபடியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேச வச்சோம். ஆனாலும் அதுக்கு பின்னாடி எனக்கு இருந்த கருத்து என்னென்னா, ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் என்னென்னா, அந்த இன்டர்வியூவர் வந்து அந்த பேபி கிட்ட கேட்குறாரு, எங்கே போகிறீங்க பேபின்னு. அப்போ அந்த பேபி இப்படி சொல்லணும், ஒரு பேபியை பேபியாகவே இருக்க விட மாட்டிங்களா, ஏன் இப்படி இன்டர்வியூ எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லணும். ஆக்சுவலாக அதெல்லாம் வரல, ட்ரை பண்ணோம், வரல. உடனே அந்த இன்டர்வியூ சொல்வார், என்ன பண்ணுறது, இப்போல்லாம் இதை தான் இன்டர்நெட்டில் செலிப்ரேட் பண்ணுறாங்க, இதை தான் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்துச்சு. உண்மை அதுதான். There are so many people who are celebrating such fake things. இப்படி பொய்யான குறைவான காரியங்களை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் குழந்தைங்கள நிறைய நேரத்தில் நிறைய வீடியோஸ் பார்க்குறேன், அசிங்கமான விஷயங்கள்லாம் பேச வச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு குழந்தைன்னா அதோட முக்கியமான விஷயம் இன்னசென்ஸ். ஒரு குழந்தைய பார்த்தா ஏன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குது. ரொம்ப மோசமான கொடூரமான பீப்புள் கூட ஒரு பேபியை பார்த்தா அவங்க உருகிடுவாங்க. they celebrate the baby, they love babies so much because of the innocence of the babies. அந்த குழந்தைகள் கிட்ட இருக்கிற அந்த இன்னசென்ஸ் தான் நம்மளை அப்படியாக ஈர்க்கிறது. ஆனால் இன்னைக்கு வருகிற வீடியோஸ் they are so bad. என்னென்னமோலாம் பேச வச்சுட்டு இருக்கிறாங்க, வெரி பேட். கொண்டாடக்கூடாது இதை. this is not what it should be celebrated. This should not be celebrated. அந்த இன்னசென்ஸ் கெடுக்கிற ஒரு காரியமாக இருக்கு. பட் டெக்னாலஜி முன்னேறிட்டு போகுது. ஸோ ஒன்லி திங் தட் we can do is redeem it. அதை ரிடீம் பண்ண முடியும். அந்த ஸ்பேஸ் நம்ம ரிடீம் பண்ணி நல்ல விஷயங்களை அங்கே நம்ம பேச முடியும். நம்ம எல்லாரையும் நம்ம கண்ட்ரோல் எடுக்க முடியாதுல்ல. ஸோ we have to redeem it. Okay, fine. Coming back to the point, திரும்பவும் இந்த வீடியோக்கு வரேன். இந்த வீடியோவில் ஒரு செலிப்ரேஷன் பற்றி சொல்லும் பொழுது என்னென்ன செலிப்ரேஷனை பற்றி பேசுகிறாங்க. நார்மலாக நம்ம இந்தியன் கல்ச்சரில் செலிப்ரேஷன்னா இங்கே சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள் தான். என்னெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நார்மலாக ஒரு இயரில் என்னெல்லாம் செலிப்ரேட் பண்ணுவோம் நம்ம இந்தியன்ஸாக? பொங்கல், தீபாவளி, ஈஸ்டர், கிறிஸ்மஸ், ரம்ஜான். ஓகே, ஸோ அண்ட் பர்த்டேஸ், வெட்டிங் டேஸ். நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு செலிப்ரேஷன் என்று சொல்லும் பொழுது இப்படி சில டேட்ஸ் மார்க் பண்ணப்பட்டிருக்கிறோம். கேலண்டர் வரும் பொழுதே அந்த கேலண்டரில் ஹாலிடே லிஸ்ட் மார்க் பண்ணப்பட்டிருக்கும். அந்த ஹாலிடே லிஸ்ட் படி நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். ரெண்டு விஷயம் நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்கு காரணம். ஒன்று, அந்த ஃபெஸ்டிவலை ஒட்டி இருக்கிற பலகாரங்கள், ட்ரெஸ்ஸிங், அந்த ஃபெஸ்டிவலை ஒட்டி இருக்கிற டெக்கரேஷன்ஸ், ஃபங்க்ஷன்ஸ். ரெண்டாவது அந்த சாப்பாடு, அந்த சாப்பாடு மற்ற காரியங்கள். இன்னொரு விஷயமும் இருக்கு, அந்த ஃபெஸ்டிவல்னா ஹாலிடே இருக்குல்ல, அதையும் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். பட் செலிப்ரேஷனுக்கு இப்படி சில டேட்ஸ் மட்டும் வச்சு இப்படி சில விஷயங்களை மட்டும் செலிப்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறோம். This is not the only things that you should celebrate. இன்னைக்கு எப்படி கல்ச்சர் மாறிடுச்சுன்னா, இப்படி சில டேட்ஸும் சில ஃபங்க்ஷன்ஸையும் வச்சிட்டனால இன்னைக்கு அவங்க லைஃபை செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. பீப்புள் do not know. அவங்க மறந்துட்டாங்க. அவங்க லைஃபே செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், ஒவ்வொரு செகண்டும் செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். தங்கள் வாழ்க்கை, தங்களுடைய குடும்பம், தங்களுடைய வேலை, தங்களுடைய ஊழியம், every single second should be celebrated என்பதை we have completely forgotten. மறந்து போயிட்டோம். ஆனால் பைபிள் இருந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பேசேஜ் உங்களுக்கு காண்பிக்க ஆசைப்படுறேன். லூக் 15, லூக்கா 15ஆம் அதிகாரம். இந்த லூக்கா 15ஆம் அதிகாரம் ரொம்ப பவர்ஃபுல்லான பேசேஜ் பைபிளில். ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் பேசேஜஸ். ஜீசஸ் 3 கதைகளை சொல்றார், 3 parables.
3 டிஃப்ரெண்ட் parables. ஆனா மூன்றுமே கொண்டாட்டத்தை குறிக்கிறது என்பதை உங்களுக்கு காண்பிக்க ஆசைப்படுறேன். இந்த 3 பேசேஜ்ல இந்த 3 ஸ்டோரிஸ்ல 3 விஷயங்கள் தொலைந்து போகிறத பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் முதல் காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லூக்கா 15ல 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா ஒரு ஆடு தொலைந்து போனதை பற்றி வாசிக்க முடியும். A sheep getting lost. இந்த ஆடு தொலைஞ்சிடுச்சு. ஆனா இந்த மேய்ப்பன், இந்த ஆட்டை மேய்க்கிற அந்த ஷெப்பர்ட், அந்த மேய்ப்பன் பாருங்க, ஒரு ஆடு தானே போச்சு என்று சொல்லி அவர் சும்மா இல்லை. 99 ஆடுகளை விட்டுட்டு, மேபி அசிஸ்டன்ஸ் கிட்ட விட்டுட்டு அந்த ஒரு ஆடை தேடி போறாரு. இது சொல்லப்பட்ட அந்த காலகட்டங்களில், ஜீசஸ் இதை கதையா சொல்ற அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா, ஆடு மேய்க்கிறவர்களுக்கு பல ஆடுகள் இருக்கும். நூற்றுக்கணக்கான ஆடுகள் அவங்களுடைய பராமரிப்பில் இருக்கும். they will be shepherding hundreds of sheep. அதுல ஒரு ஆடு தொலைஞ்சு போச்சுன்னா அது ஜஸ்ட் ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் தான். அந்த ஆடும் அதோட தவறுனால தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு தான் நியாயப்படி விட்டுறணும். ஆனா இந்த ஷெப்பர்ட் விடல. அந்த ஒரு ஆடை தேடி போறத பார்க்கிறோம். தேடி அலைஞ்சு இந்த ஒரு ஆடை கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்ச உடனே அவர் செய்கிற காரியங்கள் தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். 15ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் மட்டும் வாசிக்க கேட்போம். 6th verse. வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடி என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான். என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான். இங்கிலீஷ்ல வாசிங்க. And goes home, then he calls his friends and neighbors together and says, "Rejoice with me, I have found my lost sheep." Rejoice with me, I have found my lost sheep. என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். இந்த ஷெப்பர்ட் அந்த ஷீப்பை பார்த்த உடனே அதை தூக்கி சந்தோஷமா தன்னோட ஷோல்டர்ல வச்சுக்கிட்டு, சந்தோஷமா என்று ஜாய்ஃபுல் என்று வசனம் சொல்லுகிறது, ஜாய்ஃபுல்லா தன் ஷோல்டர்ல வச்சுக்கிட்டு அவர் அங்க வந்து வீட்டுக்கு வந்த உடனே அவர் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்க எல்லாரையும் கூப்பிட்டு, என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள், தொலைந்து போன ஆடை நான் கண்டுபிடித்தேன் என்று சொல்றார். செகண்ட், அடுத்த ஸ்டோரி வந்து நம்ம பார்க்கிறோம். லூக் 15ல 8லிருந்து 10 வரைக்கும் இந்த ஸ்டோரி இருக்கிறது. இந்த ஸ்டோரியில நம்ம என்ன பார்க்கிறோம்னா, ஒரு ஸ்திரீ ஆனவள் அவளுடைய ஒரு காசு தொலைஞ்சிடுச்சு. அவட்ட பல காசுகள் இருக்கு, ஒரு காசு தொலைஞ்சிடுச்சு. அந்த ஒரு காசை கஷ்டப்பட்டு எப்படியோ தேடி பிடிச்சு அவ கண்டுபிடிக்கிறா. The one coin that she lost, she put in all the efforts to find that coin. அந்த காயினை திரும்பி கண்டுபிடிச்சிடுறா. இப்போ கண்டுபிடிச்ச உடனே அவ என்ன செய்றா? அந்த 9ஆம் வசனம் 9th verse வாசிக்க கேட்போம். கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதர்களையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா. காணாமல் போன வெள்ளி காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்று சொல்றாரு இங்கிலீஷ்ல. And when she finds it, she calls her friends and neighbors together and says, "Rejoice with me, I have found my lost coin." Rejoice with me, I found my lost coin. இந்த ஸ்திரியை பத்தி பைபிள் ஸ்காலர்ஸ் சொல்றாங்க, இந்த அவளுக்கு 10 வெள்ளிக்காசு சாதாரண வெள்ளிக்காசு இல்ல, இது மேபி அவளோட வெட்டிங் டவுரியாக கிடைச்சிருக்கிற கூடிய ஒரு 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 gift, part of her wedding dowry. யூசுவலா இந்த வெட்டிங் டவுரியில வர இந்த காசுகளை அவங்க வந்து ஹெட் பேண்ட்லயோ நெக்லஸ்லயோ செயின்லயோ அவங்க அது கோர்த்து போட்டுப்பாங்க. அப்படி போடப்பட்ட ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ், ரொம்ப பர்சனலா இம்பார்ட்டண்டா இருக்கிற ஒரு விஷயம். அதுல ஒரு காசு காணாம போயிடுச்சு. So it's very personal for her. அதனால அது ரொம்ப கஷ்டப்பட்டு அவ தேடி கண்டுபிடிக்கிறா. கண்டுபிடிச்ச உடனே அவ இப்படி ரிஜாய்ஸ் பண்றத பார்க்கிறோம். அடுத்த ஸ்டோரி நம்ம பார்க்கிறது லூக் 15ல 11லிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும். இது கொஞ்சம் பெரிய ஸ்டோரி. 3வது ஸ்டோரி, ஜீசஸ் சொல்ற 3வது parable, பட் வெரி இம்பார்ட்டன்ட் parable. இன்னைக்கு வரைக்கும் நிறைய இடங்கள்ல இது பேசப்படுகிறது, சொல்லப்படுகிறது. இது பயங்கர ஒரு இம்பார்ட்டன்ட் டீச்சிங் மெட்டீரியல் இருக்குது. ப்ராடிகல் சன்னை பத்தி, கெட்ட குமாரனை பத்தி இந்த parable இருக்குது. 3வது ஸ்டோரி நல்லா கவனிச்சுக்கோங்க. திரும்பி சொல்றேன், லூக்கா
15ஆம் அதிகாரத்துல ஜீசஸ் 3 கதைகளை சொல்றாரு. யாருக்கு? அந்த மக்களுக்கு 3 கதைகளை சொல்றாரு. 3 கதைகளும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் தொலைந்து போன ஆடை பத்தி, ரெண்டாவது பார்த்தோம் தொலைந்து போன காயினை பத்தி, இப்போ மூணாவது நம்ம பார்க்க போறது தொலைந்து போன சன்னை பத்தி, ஒரு மகனை பத்தி. ஒரு தகப்பனுக்கு 2 மகன்கள் இருந்தாங்க. அந்த 2 மகன்கள்ல ஒருத்தன் சொல்றான், எனக்கு சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுங்க, நான் போகணும், நான் தூர தேசத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு சொத்தை பிரிச்சு வாங்கிட்டு போயிடலாம். அந்த காலகட்டத்தில், அந்த கஸ்டம்ஸ்ல, அந்த கல்ச்சர்ல பார்த்தீங்கன்னா ஒரு தகப்பன் உயிரோடு இருக்கும் பொழுது சொத்தை பிரிக்க மாட்டாங்க. பிரிச்சா அது அவமானம், ரொம்ப மோசமான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இந்த பையன் எப்படியோ அடம் பிடிச்சு அந்த அப்பாவை கேட்டு, அந்த அப்பா ரொம்ப வேதனையோட மேபி அதை கொடுத்துருப்பாரு. ஆனால் அந்த சொத்தை பிரித்து காசை கொண்டு போய் எங்கேயோ கண்மூடித்தனமாக செலவு பண்ணி கையில் ஒன்றுமே இல்லாமல் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் பன்றிகள் மேய்க்கிற இடத்துல அவன் படுத்து கடந்து அங்கே வேலை செய்கிற ஒரு நிலைமை வரும்பொழுது தான் எங்கள் அப்பா வீட்டில் எவ்வளோ நல்லா இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி அவன் மனசில் அதை உணர்ந்து அவன் அதை அறிக்கையிட்டு அவன் திரும்ப வரான். ஆனால் பயத்தோடு வரான், திரும்ப பயத்தோடு வரான். அந்த வீட்டுக்கு வரும்போது பயத்தோடு வரான். ஏன்னா இந்த ஊர் கல்ச்சர் அப்படி. அப்பா உயிரோடு இருக்கும்போது இப்படியாக பிரிச்சுட்டு போனாங்க, அந்த பையனை ஒதுக்கி வச்சிருவாங்க, சேர்க்க மாட்டாங்க. திரும்ப அவன் ஊருக்குள்ள வந்தால் அவமானப்படுத்துவாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி அப்பா வீடு தானே, அவமானத்தை தாங்கிக்கலான்னு அவன் வரான். அங்கே வரும் பொழுது அந்த அப்பா செஞ்ச காரியம் பாருங்க. வாசிப்போமா 15ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனம். உன் சகோதரனாகி இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டுமே என்று சொன்னார். இங்கிலீஷ். But we had to celebrate and be glad, because this brother of yours was dead and is alive again. He was lost and is found. 3 ஸ்டோரிஸ் படித்தோம். ஜீசஸ் கிட்ட இந்த 15ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் பொழுது நிறைய பாவிகள் அவரிடத்துல வராங்க. அவர்களோடு ஜீசஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. இதை பார்க்குற அந்த பரிசேயர் எப்பொழுதும் அவரை குறை சொல்லணும்னு ஒரு கூட்டம் காத்துட்டு இருக்கோம்ல, அந்த கூட்டம் ஜீசஸை பார்த்து குறை சொல்லுது. இவர் என்ன எப்பொழுதும் இந்த மாதிரி பரிசேயர்களோட சாப்பிட்றாரு, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு என்று சொல்லி குறை பேசுது. அப்போ ஜீசஸ் அந்த குறை பேசுகிறவங்களுக்கு புரிகிற மாதிரி 3 கதைகளை எடுத்து சொல்கிறாரு. அந்த 3 கதைகளும் எதை குறிக்கிறது என்று சொல்லி பார்த்தால் கொண்டாட்டத்தை குறிக்கிறது. 3 கதைகளிலும் ஜீசஸ் என்ன சொல்றான்னு பார்த்தா, தொலைந்தது திரும்பி கிடைத்தது, திரும்பி கிடைக்கும் பொழுது கொண்டாட வேண்டும் என்று சொல்றார். Celebration is not just certain days marked in your calendar in red. சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு இந்த நாள் வந்தா, இந்த நாள் கொண்டாட்டம் நாள், அன்னைக்கு இப்படிலாம் சாப்பிடணும், இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணணும், இதெல்லாம் செய்யணும் என்று சொல்லி கொடுக்கப்பட்ட நாட்கள் மட்டும் கிடையாது. கொண்டாடலாம், தப்பு கிடையாது, தட்ஸ் அ கல்ச்சர். பட் அது மட்டும் கிடையாது, அது மட்டும்தான் என்று சொல்லி சில நாட்களை ஒதுக்கி வைத்த நாளை தான் இன்னைக்கு மனுஷங்க பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் 10 நாட்கள் சந்தோஷமாக கொண்டாடுறாங்க. 355 நாட்கள் சோகத்திலையும், சோர்வுலையும், கோபத்திலையும், எரிச்சல்லையும், பயத்திலையும், டிப்ரெஷன்லையும் இருக்கிறாங்க. இட் வாஸ் நாட் மென்ட் டு பி தட். அப்படி இருக்க கர்த்தர் நம்மளை உருவாக்கலை. ஒவ்வொரு செகண்ட் ஆஃப் அவர் லைஃப் செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இன்னைக்கு ஏன் செலிப்ரேட் பண்ண முடியல தெரியுமா? நம்ம லைஃப்பில் கர்த்தர் நம்ம வாழ்க்கை எல்லாவற்றையும் நன்மையாக இருக்கும்படி உருவாக்கினார். அந்த எருசலேமோட வாளையும் நல்லா ஸ்ட்ராங்காக ஹை பவர்ஃபுல் அப்படியாக பில்ட் பண்ணார். ஆனால் உடைக்கப்பட்டது. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம பொருளாதாரத்தை, ஃபினான்சஸை நல்ல விதத்தில் இருக்கணும் என்று சொல்லி தான் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. நம்ம சரீரத்தை ஹெல்த்தியாக நம்ம இருக்கணும்,
இந்த பூமிக்குள்ள வந்த அந்த செகண்ட்ல இருந்து நம்ம பூமியில நம்ம வேலைகள் முடிஞ்சு போற அந்த செகண்ட் வரைக்கும் ஹெல்த்தியா இருக்கணும். அந்தந்த காலத்திற்கு ஏற்ற பலத்தை அனுபவிச்சு அந்தந்த நேரத்திற்கு ஏற்ற விஷயங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி தான் சரீரத்தை உருவாக்கினார். உறவுகளை நமக்கு கொடுத்ததும் அப்படிதான். இன்னாருக்கு இன்னார், இன்னார் இங்க, இன்னார் இப்படி, இந்த இடத்துல, இந்த வீட்டில், இந்த மக்களோடு, இந்த நேரத்தில், இந்த காரியங்கள், இந்த செய்ய இவங்களோட என்று சொல்லி உறவுகளை கொடுத்தாரு. அந்த உறவுகளோட சமாதானமா இருந்து சந்தோஷமா இருந்து ஜெயிக்கணும், பயணிக்கணும் என்று சொல்லி ஆக்கினார். நம்மளுக்கு கொடுத்த வேலை அப்படிப்பட்ட வேலை. இந்த வேலை ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும், இதுல பழுகி பெருகணும் என்று சொல்லி கொடுத்தாரு. ஊழியம், இந்த ஊழியம் இவ வல்லமையா செய்யணும், சாட்சியா இருக்கணும், நிறைய பேரோட சேர்ந்து எண்ட்ஸ் ஆஃப் தி எர்த் வரைக்கும் போகணும், நிறைய பேரை டிசைபிள் பண்ணணும், ஞானஸ்தானம் கொடுக்கணும் என்று சொல்லி வச்சாரு. வாட் ஹஸ் ஹேப்பன்ட்? பிசாசு எல்லாத்துலேயும் ஒரு ஃபால் கொண்டு வந்தான், விழ வச்சான், பாவத்தை கொண்டு வந்தான், குழப்பத்தை கொண்டு வந்தான். கடவுள் இப்படியா சொன்னாரு, நல்லா யோசித்து பாரு என்று சொல்லி யோசிக்க வச்சான். நம்மளை மனசை மாற்றினா, நம்ம செய்கிற தப்புகளுக்கு நம்மளே ஜஸ்டிஃபை பண்ணும்படியாக செஞ்சா. நம்ம மட்டும் செய்யல, நம்ம மற்றவங்களையும் போயிட்டு நான் செஞ்சுட்டேன், எனக்கு இப்படி சொன்னாங்க, நீங்களும் செய்யுங்கன்னு மற்றவங்களையும் செய்யும்படியாக இழுக்கும்படியாக செஞ்சான். இப்படி பாவத்தின் நிமித்தம் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில நன்மையாக படைத்த, நன்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைச்ச விஷயங்கள்ல குறைவுகள் வந்துச்சு, உடைக்கப்பட்டது. அந்த வால் உடைக்கப்பட்டுச்சு. உடைக்கப்பட்டிருக்கும் பொழுதுதான் சோகம் இருக்கு, சோர்வு இருக்கு. உடைக்கப்பட்டதாக நம்ம லைஃப் இருக்கிறனால தான் நமக்கு செலிப்ரேட் பண்றதுக்கே சில டேட்ஸ் தேவைப்படுது, சில ட்ரெஸ் தேவைப்படுது, சில அலங்காரங்கள் தேவைப்படுது, சில உணவு தேவைப்படுது, சில மனிதர்கள் கூட இருந்தால் மட்டும்தான் என்று தோன்றுகிறது. we are marking some external things for celebration. உடைக்கப்பட்டிருக்கிறனால. ஆனா இது கர்த்தரோட திட்டம் இல்லை. God doesn't like the brokenness that we are carrying. அவருக்கு பிடிக்கல அது சுத்தமா. நம்ம சுமந்துட்டு இருக்க இந்த உடைக்கப்பட்ட விஷயம் அவருக்கு பிடிக்கல. அவர் ஏன்னா அவர் அப்படி உருவாக்கல, அதனால அவருக்கு பிடிக்கல. அது பார்த்தாலே அவருக்கு கஷ்டமா இருக்கு, அவருக்கு வேதனையா இருக்கு. அதனால தான் அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார், உடைக்கப்பட்டது எல்லாவற்றையும் மீட்டெடுக்க. நான் அதை நன்மையா உருவாக்கினேன். ஆனா பிசாசுக்கு நீங்க இடம் கொடுத்து உடைக்க வழி வாசல நீங்க திறந்துட்டீங்க. But if I have to come back again, I will come back again. ஏன்னா நான் நன்மையான உருவாக்குனதை நான் திரும்ப நன்மையாகவே பார்க்க ஆசைப்படுறேன். அதான் இயேசு கிறிஸ்து வந்தாரு, உடைக்கப்பட்டது எல்லாவற்றையும் மீட்டெடுத்தாரு. இன்னைக்கு அவர் மீட்டெடுத்ததை நம்ம லைஃப்ல உணர்றோமா? The problem is not that God has not finished it. God has left it like that. ஆண்டவர் அப்படியே உடைக்கப்பட்டு விட்டல, முடிச்சிட்டாரு. ஆனா இன்னைக்கும் நம்ம அதை உணராதபடிக்கு நம்ம கண்கள் மூடப்பட்டிருக்கிறது. செலிப்ரேஷனுக்கு நம்மளுக்கு என்ன எக்ஸாம்பிள் தெரியுமா வச்சிருக்கிறாரு ஆண்டவர்? உன் லைஃப்ல பிசாசு வந்து உடைச்சான் தெரியுமா, தொலைந்து போகும்படியாக செஞ்சான் தெரியுமா. சில விஷயங்களை உன்னோட உறவுகளை, உன்னோட பணத்துல, உன்னோட வேலையில, உன்னோட ஊழியத்துல, உன்னோட சரீரத்துல தொலைஞ்சு போகும்படியாக some of the things are lost now. சில ஹெல்த் தொலைஞ்சு போயிடுச்சு, ஹெல்த் காரியம் தொலைஞ்சு போயிடுச்சு, பணத்தின் காரியம் தொலைஞ்சு போயிடுச்சு, உறவின் காரியம் தொலைஞ்சு போயிடுச்சு, வேலையின் காரியம் தொலைஞ்சு போயிடுச்சு. இந்த தொலைந்து போன காரியங்களை மீட்டெடுக்க வேண்டும். Don't just leave it to be lost. அது ஆண்டவரோட திட்டம் கிடையாது. என் வாழ்க்கை இப்படிதான், என் தலையெழுத்து இது ஒன்றும் பண்ண முடியாது, இதுக்கு சகிச்சுட்டு இருந்துடணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இது எனக்கு இப்ப பிடிக்க ஆரம்பிச்சுச்சுன்னா சொல்லி கூட நிறைய பேர் வாழ்ந்துட்டு. No, don't live in that lack. That is not what God had for you. எந்த உடைக்கப்பட்ட காரியமாக இருந்தாலும் அதை மீட்டெடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து வந்து எல்லாவற்றையும் மீட்டெடுத்து விட்டார். அதை சொந்தம் கொண்டாட கற்றுக்கொள்வோம். உங்க லைஃப்ல எது உடைக்கப்பட்டதை நான் சொல்றேன், இந்த கிறிஸ்துமஸ்க்குள்ள நீங்க போகிறதுக்கு முன்னாடி மீட்டெடுக்கப்படும். விடாம தேடுங்க, முயற்சி செய்யுங்க. ஆண்டோட வசனங்களை ஆதாரமாக வைத்து முயற்சி செய்யுங்க. If you are confused, எப்படி இதை மீட்டெடுக்க கன்ஃபியூஸ், பைபிள் அத்தனை ஆன்சர்ஸ் இருக்கு. நம்ம இந்த சர்மன்ஸ்ல பல ஆன்சர்ஸை பார்த்துட்டு இருக்கு. அதுக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறார் ஆண்டவர்.
இன்னும் தேடுங்க, பைபிள் இன்னும் தேடுங்க. இங்க நாங்க சொல்ற விஷயத்த மட்டும் இல்ல, அதுவும் இம்பார்ட்டன்ட். அதை ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா வச்சுக்கோங்க, அது ஒரு டோரா வச்சுக்கோங்க. எல்லாவற்றையும் நீங்க இந்த 1 hourல கத்துக்க முடியும்னு நினைச்சீங்கன்னா கத்துக்க முடியாது. இங்க நாங்க கடவுள் கிடையாது. we cannot be gods, we can just speak. this is just a teaser trailer. இது ஒரு சும்மா எடுத்துக்காட்டு தான். இங்க பேசப்படுற வசனங்கள், இங்க சொல்லப்படுற சில விஷயங்களை அப்படியா 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 என்று சொல்லி வீட்டுக்கு போய் என்ன சொல்லுது இன்னும் அந்த பைபிளை நீங்க தேட 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 உங்க உடைக்கப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் பதில் கிடைக்கும். உடைக்கப்பட்ட காரியங்கள்ல உங்க லைஃப்ல என்னென்ன காரியங்கள் உடைக்கப்பட்டிருக்கோ அதை அப்படியே விட்டுறாதீங்க. அது அப்படி இருக்க ஆண்டவர் விருப்பப்படல, அதை மாற்ற காத்து கொண்டிருக்கிறாரு. பைபிள் ஆன்சர்ஸ் தேடுங்க. உடைக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளுங்க. திரும்ப பெற்றவர்களாக அது திரும்ப வர வர சிறுக சிறுக திரும்ப வர வர கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப 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 உள்ள வரும். தெரியுமா? வரும் பொழுது செலிப்ரேட் பண்ண ஆரம்பிங்க, ரிஜாய்ஸ் பண்ணுங்க. அப்படிதான் பிசாசை வெட்கப்படுத்த முடியும். பிசாசு எதுக்கு வந்தான்? அந்த பாம்பின் வடிவத்தில் எதுக்கு வந்தான்? இவங்களை பாவத்துல விழ வைக்கணும்னு வந்தான், அவங்கள உடைக்கணும்னு வந்தான், அவங்க வாழ்க்கை சின்ன பின்னம் ஆகணும்னு வந்தான். அதுக்கு தான் வந்தான். இன்னைக்கு அதை தான் அவன் பார்க்கணும்னு ஆசைப்படுறான். அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே போகணும்னு ஆசைப்படுறான். தேவனோட பிரசனத்திலிருந்து வெளியே போகணும்னு ஆசைப்படுறான். சாபம் மேல வரணும்னு ஆசைப்படுறான். நம்மளும் அதெல்லாம் ஏற்றுக்கொண்டு அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நோ, அவனை வெட்கப்படுத்தணும். என் ஆண்டவராகிய கர்த்தர் அப்படியே உடைக்கப்பட விடவில்லை. இயேசு கிறிஸ்து என்கிற இரட்சகர் அனுப்பிச்சாரு. he has redeemed everything என்பதை சொல்லி 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 வாழ்ந்து 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 செலிப்ரேட் பண்ணி செலிப்ரேட் பண்ணி செலிப்ரேட் பண்ணி செலிப்ரேட் பண்ணி ஜெயத்தோட நின்று பிசாசை வெட்கப்படுத்தணும். நம்ம செலிப்ரேட் பண்ண என்ன தெரியுமா நடக்கும்? பிசாசுக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்கும். என்ன புரிய ஆரம்பிக்கலாம்? இவங்க கிட்ட இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. கொஞ்சம் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். வெளியே ஒரு ஆள், ஒரு எனிமி வச்சுப்போம், ஒரு எதிரி, அவன் பேர் எதிரின்னு வச்சுப்போம். அவனுக்கு அந்த எதிரிக்கு எங்கெல்லாம் அழுக இருக்கோ, எங்கெல்லாம் சோகம் இருக்கோ அதான் ரொம்ப பிடிக்கும். அதனால் அவன் என்ன பண்ணுவான்? ஒரு இடத்துல சந்தோஷம் இருந்துச்சுன்னா வெளியிருந்து எப்படியாவது அந்த இடத்துக்குள்ள ஒரு சோகம் உண்டாக்குற காரியத்தை யாராவது ஒரு மனுஷன் மூலியமா ஏதாவது ஒரு விஷயத்து மூலம் பண்ணிடுவான். உடனே அந்த 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 இடத்துல எல்லாருமே சோகமாக உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. அங்கே அவன் சந்தோஷமாக உட்காந்துப்பான். எல்லாரும் கூட சேர்ந்து அழுவான், ஆனால் அதான் அவனுக்கு சந்தோஷம். இப்போ இங்கே இருக்கிற நம்ம எல்லாரும் வச்சுப்போம். எல்லாரும் அந்த எதிரி ஏதோ ஒன்று பண்ணி நமக்குள்ள எப்படியோ யாரோ ஒருத்தர் மூலமோ இல்லாட்டி ஏதாவது ஒரு விஷயத்து மூலமோ ஏதோ ஒரு ஜன்னல் லைட்டை திறந்துருக்கிறது மூலமாவோ ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டான். நமக்கு எல்லாருக்கும் சோகமாயிடுச்சு, சோல்வாயிட்டோம். எல்லாரும் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறோம். இங்கே எந்நேரமாக உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறோம், எந்நேரமாக உட்காந்து புலம்பிகிட்டே இருக்கிறோம். இப்படி எல்லாரும் சேரில் அழகாக நீட்டாக உட்காராம எல்லாம் ரவுண்டாக உட்காந்துட்டு ஒன்றா உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறீங்க வச்சுப்போம். எல்லாம் ஒன்றா உட்காந்து புலம்பிகிட்டே இருக்கிறீங்க வச்சுப்போம். அப்போ என்ன ஆகும்? அந்த எதிரி ஜாலியாக வருவான். இதுதான்டா என் இடம்னு கூட கூட இன்னொரு சேர் போட்டு உட்காந்து அவனும் அழுவான், அவனும் உங்களோட புலம்புவான். பட் ஆனால் அவனுக்குள்ள சந்தோஷம் இருக்கும். கரெக்டாக இல்லையா? ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு நாள் தெரிஞ்சுக்கிறீங்க, இல்லை இப்படி அழுதுகிட்டே புலம்பிகிட்டே இருக்கிறதுக்காக ஆண்டவர் என்னை உருவாக்கலை, அவர் இயேசு கிறிஸ்து அனுப்பல, என்ன ரட்சிக்கல, மீட்கல. இல்ல இப்படி வாழ்றதுக்கு இல்ல. நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்? இந்த ஹாலை டெக்கரேட் பண்ணுவோம். நைட்டு சாட்டர்டே நைட்டு இதுக்காக ஒரு 10 நாட்களுக்கு மேலே ரோடா போய் அங்கே நிறைய இடத்துல பொருட்களை வாங்கி டெக்கரேஷன்ஸ் வாங்கி இங்கே நைட்டு வரைக்கும், நேற்று நைட்டு திரும்பியும் இருந்து லேட் நைட் வரைக்கும் இருந்து இந்த ட்ரீ, இந்த விண்டோஸ் எல்லாம் டெக்கரேட் பண்ணாங்க சில லீடர்ஸ். கர்த்தருக்கு நன்றி. ஸோ அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி ஒன்னா உட்காந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு சந்தோஷமா உட்காந்து ஆண்டவரோட நாமத்தை மகிமைப்படுத்தி உற்சாகமாக ஹல்லேலூயா சொல்லி வார்த்தைகளை அறிக்கையிட்டு, நீங்க நல்லா இருக்கீங்க, நான் நல்லா இருக்கிறேன், நீங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க, ஓ வெரி நைஸ், யூ லுக்கிங் நைஸ், ஓ உங்க வாழ்க்கை நல்லா இருக்கு, இன்னும் நல்லா பண்ணலாம், உங்களுக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்கு, யூ கேன் டூ பெட்டர், இன்னும் அந்த ஆத்துமாக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு ஊழியம் செய்யலாம், இதோ இந்த வேலை உங்களுக்கு கஷ்டமா இருக்கா, டோன்ட் வரி, ஐ வில் கம் அண்ட் ஹெல்ப் யூ, உங்களுக்கு தேவை இருக்கா, ஐ வில் ஸ்டாண்ட் வித் யூ என்று சொல்லி நம்ம இங்க ஒரு சந்தோஷத்தின் கூட்டமாக இருந்து பாசிட்டிவ் வார்த்தைகளை மட்டும் பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உற்சாகப்படுத்தி நம்ம சிரிச்சுக்கிட்டு எப்பொழுதும் மன மகிழ்ச்சியா இருந்தா அந்த எனிமி அலைங்க உட்கார முடியுமா? முடியாது. தலை தெறிக்க ஓடிடுவான்.
அதுக்கூட விட மாட்டான். அப்பப்போ வந்து எட்டி பார்ப்பான், திரும்பி வந்து ட்ரை பண்ணுவான். எப்படியாவது எங்கே கொஞ்சம் குறைஞ்சிருக்கா, எங்கே கொஞ்சம் லைட்டாக கேப் இருக்கான்னு பார்த்துட்டே இருப்பான். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அவனுக்கு கேப்பே விட மாட்டோம். சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுவோம், நம்ம என்ன பண்ணுவோம், கேலண்டர் ரவுண்ட்ஸ் போவோம், நம்ம என்ன பண்ணுவோம், கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுவோம், நம்ம என்ன பண்ணுவோம், நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுவோம், நம்ம என்ன பண்ணுவோம், ஃபுட்பால் விளையாடுவோம், நம்ம என்ன பண்ணுவோம், பைபிள் குவிஸ் நடத்துவோம், நம்ம என்ன பண்ணுவோம், டெய்லி ஈவினிங் இங்கே சாமில் டிஸ்கஸ் பண்ணுவோம், நம்ம என்ன பண்ணுவோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்வோம், நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம், காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம கொண்டாடிட்டே இருப்போம். பிசாசுக்கு இடமே இருக்காது. இங்க வேஸ்ட், வேற இடம் போலாம்னு சொல்லி போயிடுவான். இஃப் யுவர் லைஃப் இஸ் a celebration, உங்க வாழ்க்கை வேதத்தின் அடிப்படையில் இருக்கிற கொண்டாட்டமா இருந்துச்சுன்னா பிசாசால உள்ள வரவே முடியாது. வந்தவனும் பயந்து ஓடிடுவான், தலை தெறிக்க ஓடிடுவான். உங்க வாழ்க்கையில பிரச்சனை இருந்தா பிரச்சனை இருக்கு புலம்பிட்டு இருந்தீங்கன்னா நீங்க பண்றது தப்பு. அந்த பிரச்சனை சரியாவது. இன்னைக்கு குறை சொல்றது பெரிய பிரச்சனை. எல்லாத்துக்கும் குறை சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னும் பிரச்சனை தான் ஜாஸ்தி வரும். அதை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சு பாருங்க, கொண்டாட ஆரம்பிச்சு பாருங்க. உங்க சக மனுஷங்களை கொண்டாடுங்க. அவங்க கிட்ட சில குறைகள் பார்த்தாலும் பரவாயில்ல, அவங்களை கொண்டாடுங்க. அவங்க கிட்ட இருக்க நிறைகளை பேசுங்க. உங்க லைஃப்ல கர்த்தர் செஞ்ச நன்மையான விஷயங்களை கொண்டாடுங்க. கர்த்தரோட வார்த்தைகளை பேசி கொண்டாடுங்க. உங்க லைஃபே மாறிடும். ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் பிசாசு உங்ககிட்ட பறிக்க நினைச்ச ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் நீங்க எஃபர்ட் போட்டு, வேதத்தின் அடிப்படையில் எஃபர்ட் போட்டு, ரட்சித்தவர் எப்படி ரட்சித்தார் என்பதை சொல்லி நினைச்சு திரும்ப எஃபர்ட் போட்டு அது திரும்ப வர கொண்டாட ஆரம்பிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் ஜெயம். And I want this church, this family to be a church which celebrates every second. அதான் திரும்ப சில நெகட்டிவ் விஷயங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறேன். நீ கூட நினைக்கல, பாஸ்டர் இப்படி திரும்ப சொல்கிறேன். எனக்கு இந்த நெகட்டிவ் விஷயங்களே பிடிக்காது. குறைவன் வார்த்தைகளை யார் பேசணும் பிடிக்காது. எனக்கே அது சில சமயம் நான் பேசிடுவேன் அறியாமல். அன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு மனசு ஒரு மாதிரி இருக்கும். இன்னைக்கு காலையில் நான் கார் எடுக்கிறேன், நான் கீழே வந்துட்டேன். கீழே வந்து என் காரை வந்து என் பார்க்கிங் இருக்கும் எங்கள் ஃப்ளாட்ஸில். அந்த பார்க்கிங் கிட்ட எடுக்கணும்னு சொல்லி அங்கே வந்து நின்றுட்டுருக்கிறேன். மேலேருந்து வராங்க வீட்டிலேருந்து. ஸோ அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அந்த இடத்துல கொஞ்ச நேரம் காருக்கு போகாமல் அந்த இடத்துல பார்க்கிங் ஏரியா கிட்ட நின்றுருக்கிறேன். நிறைய பேக்ஸ் வச்சுருக்கிறேன். அப்போ ஒரு செக்யூரிட்டி வரான், அங்கே இருக்கிற செக்யூரிட்டி வரான். அவன் என்கிட்ட வந்துட்டு அவன் ஹிந்தியில் ஏதோ கேட்குறான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹிந்தி எனக்கு புரியாது. அவன் வந்து பேசுகிறான், அதே எனக்கு கொஞ்சம் கடுப்பாது. அடுத்து அவன் எனக்கு கேட்குற தோரணை எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. அவன் ஏதோ கேட்குறான், நான் அசியூம் பண்ணிக்கிறேன், எதுக்கு இன்றைக்கி நீங்கள் காருக்கு வெயிட் பண்ணுறீங்களான்னு கேட்குறான் போல இருக்கு. எனக்கு உடனே என்ன அது ஒரு டென்ஷன். இன்றைக்கி சர்வீஸ்க்கு வரணும், அந்த விஷயம் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும்ல. நான் அவங்ககிட்ட மூஞ்சி திருப்பி இல்லை, நோ ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு மாதிரி கோமா சொல்கிறேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே சொல்ல. அவனும் போயிட்டான். என் ஃபேஸை பார்த்தவனே அவனுக்கு தெரிஞ்சிச்சு. அவன் போயிட்டான். வேறு ரொம்ப அவனுக்கு திட்டல, எதுவுமே பண்ணல, நோ ப்ராப்ளம் அப்படின்னு அவன் போயிட்டான். அவன் கேட்ட கேள்விக்கு அது பதில் கிடையாது, நோ ப்ராப்ளம்ன்றது. நான் நோ ப்ராப்ளம் சொன்ன விதமே ஃபுல் ப்ராப்ளம் ஆக்சுவலாக. அவன் போயிட்ட உடனே மனசில் அப்படியே ஒரு வேதனை இருக்குது. இம்மிடியட்டாக ஆவியானவர் என்னை கன்விக்ட் பண்ணுறாரு. உடனடியாக என் உள்ளத்தை கன்விக்ட் பண்ணுறாரு. இது சரியா? அவன் பாவம், அவன் வேலையை செய்கிறான். அவன் என்ன செஞ்சான் வந்து உனக்கு கேட்டான், அதுக்குள்ளே உனக்கு என்ன அவ்வளோ கோவம் வருது? அப்போ நான் புரியுறேன், கோவம் அவன் பேசுனதுனால இல்லை, எனக்குள்ளே இருக்கிற சில குறைவுகள்னால தான் வருது. எனக்குள்ளே இருக்கிற சில டென்ஷன்ஸ்னால தான் வருது. உடனே என்ன பண்ண தெரியுமா, அவன்கிட்ட பேசி ஐ ஜஸ்ட் வென்ட் டு அண்ட் செட் ஐம் சாரி, நீங்கள் ஏதோ கேட்டீங்க, எனக்கு சரியாக புரியல, தமிழில் பேசினேன். அவன் திரும்பி தமிழில் எனக்கு பதில் சொன்னான். இதை ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கலாம்ல நினச்சேன், பரவாயில்ல, ஓகே. பட் ஐ வெண்ட் அண்ட் ஆஸ்க்ட் சாரி அண்ட் ஐ ஸ்போக் டு ஹிம். உண்மையாக அவ்வளோ மனசு சந்தோஷமாயிடுச்சு எனக்கு. அப்போ நான் ரியலைஸ் பண்ணுறேன், இன்றைக்கி மெசேஜ் வரத்துக்கு முன்னாடி நான் ரியலைஸ் பண்ணுறேன், இதுதான் செலிப்ரேஷன். செலிப்ரேஷன்றது ஆடம்பரமாக இருக்கும் அவசியம் இல்லை, இருந்தாலும் தப்பு இல்லை, ஓகே, தட்ஸ் ஃபைன். நம்மளுடைய வசதிக்கு ஏற்ப ஆடம்பரங்களை செஞ்சுக்கலாம். ஆனால் உண்மையான செலிப்ரேஷன் தெரியுமா, ஒரு செகண்ட் நான் தொலைச்சேன் என்னோட பீஸை, ஒரு தவறான விஷயம், தப்பான எடுத்துக்காட்டாக இருந்து, அடுத்த செகண்டு அதை திரும்ப போராடி பெற்றுக்கொண்டேன். எப்படி அதை திரும்ப பெற்றுக்கொண்டேன்னா, என் இயேசு கிறிஸ்து எனக்கு ஞாபகம் வந்தார், எனக்காக மரித்தாரு, என்னை மீட்டெடுக்க தானே இதெல்லாம் செஞ்சாருன்னு ஞாபகம் வந்துச்சு. அந்த ரிடம்ஷன் ஞாபகம் வந்த உடனே அந்த ரிடம்ஷனை சொந்தம் கொண்டாடினேன். நேராக போய் சாரி கேட்டேன். திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட் வின் இட் பேக்.
குறைவுகள் நம்மளை குறைவாக தான் ஆக்கும். திரும்ப பெற்றுக்கொள்ளணும், ரிடம்ஷனை சொந்தம் கொண்டாடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி செலுத்துறேன். கர்த்தர் இந்த இடத்துல செஞ்ச ஏராளமான காரியங்களுக்கு 1 வருஷம் ஆகுது இந்த புது இடத்துக்கு வந்து. ஹல்லேலூயா. 1 year. இந்த 1 yearல எவ்வளோ அதிசயங்களை கர்த்தர் செஞ்சுட்டாரு. நான் திரும்ப சொல்கிறேன், தப்பா நினச்சிக்காதீங்க, கிளிஷேவாக இருக்கும் எனக்கு தெரியும், பூமராக தோணும். பட் ஓகே, ஐ வாண்ட் டு செலிப்ரேட். பழைய இடத்துல ரெண்ட்டு கட்ட கஷ்டப்பட்டோம். இந்த இடத்துல இந்த 1 வருஷத்தில் 1 மாதம் கூட ரெண்ட்டு மிஸ் பண்ணல. அதை விட ஜாஸ்தி ஆனால் மிஸ் பண்ணல. 1 மாதம் கூட மிஸ் பண்ணல. புதிய பொருட்கள் ஆட் ஆகிட்டே இருக்கு. இந்த விஷனில் மிஷன் 2.0 உங்களுக்கெல்லாம் என்னோடய விஷன் ஸ்டேட்மெண்ட் போட்டு காட்டினேன் இல்லையா? வாலிபர்கள், மோர் வாலிபர்கள், அதற்கான புதிய விஷயங்கள், மீட்டிங்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா நிறைவேறிட்டுருக்கு. மிஷனை ஒன்று ஒன்றா நாங்கள் நிறைவேற்றிட்டு இருக்கிறோம். இதுக்கு பின்னாடி ஒரு புதுசாக உடச்சி வச்சுருக்குறாங்க. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில, ஆனால் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். சர்வீஸ் முடிஞ்சோடனே வந்து இந்த இந்த பேனருக்கு பின்னாடி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்கள். யாரோ வந்து ஏதோ உடச்சி வச்சு போயிட்டாங்க. அது உடைக்கப்பட்ட வால் கிடையாது, திரும்ப கட்டப்படுகிற LED வால். நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு புது எக்யூப்மெண்ட், அதுவே ஒரு பெரிய அற்புதம். நான் சொன்னேன், சொல்லி அந்த சாட்டர்டே அந்த 1 வாரம் எப்படி சொன்னேன்னு தெரியாது, ஆனால் யாரோ ஒருத்தனை கால் பண்ணி சம்மந்தம் இல்லாமல் LED வால் இங்கே போடணும். ஐம் டெல்லிங் யூ, வி ஹவ் டு செலிப்ரேட். ஏன்னா ஆண்டவர் அவ்வளோ அற்புதமான காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறாரு. செலிப்ரேட் பண்ண முடியாமல் நம்மளை தடுக்கிற காரியங்கள் என்னன்னு பார்த்தா, இவ்வளோ விஷயம் இருக்குது நம்ம லைஃப்பில் நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. ஒவ்வொரு செகண்டும் நம்மளை செலிப்ரேட் பண்ணிக்கிறதுக்கு, ஆண்டவர் செஞ்ச விஷயத்தை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. ஆனால் செலிப்ரேட் பண்ணாமல் நம்ம இருக்கிறதுக்கு என்ன காரணங்கள் என்று யோசித்து பார்த்தா, இதே பேசேஜில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான போர்ஷன் பார்த்தேன். நான் சொன்ன 3 கதைகள் இருந்துச்சு. ஆனால் 3வது கதை வந்து ரொம்ப 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 சிக்னிஃபிகண்ட், ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யம், ரொம்ப இம்பார்ட்டன்ட், பாப்புலர் கதைன்னு சொன்னேன். அந்த 3வது கதையில் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் இருக்கிறான். யார் அந்த மனுஷன் சொல்லுங்க பார்க்கலாம்? கெட்ட குமாரன் அண்ணன். யார் இருக்கிறா? ஒரு அண்ணன் இருக்கிறான், ஒரு எல்டர் பிரதர் இருக்கிறான். அந்த எல்டர் பிரதர், இந்த மூத்த குமாரன் செலிப்ரேட் பண்ணாம வெளியே நின்றுட்டுருக்கான். அவனை கூப்பிடுறாங்க, வாயா செலிப்ரேட் பண்ண. வரமாட்டேன், நான் வரமாட்டேன், எனக்கு இது பிடிக்கல. நான் ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா? பல நேரங்கள், பல நாட்கள் நம்மளும் இந்த எல்டர் பிரதர் மாதிரி தான் நின்றுட்டு இருக்கிறோம். ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன தெரியுமா, அந்த சத்தம் அதுக்கப்புறம் கேட்கலன்னு சொன்னீங்களா? சத்தம் கேட்டு தான் இருக்கு, ஆனால் நம்ம கேட்க மாட்டோம், நம்ம அதில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம், பிடிவாதமாக இருக்கும். எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை என்று சொல்கிறோம். அந்த செலிப்ரேஷனே பல நேரத்தில் குறை பேசுகிறோம். இந்த எல்டர் பிரதரை போல, மூத்த குமாரனை போல. ஏன் மூத்த குமாரன் ஏன் அவனால் செலிப்ரேட் பண்ண முடியல என்று சொல்லி கூர்ந்து கவனிச்சா, நான் என் லைஃப்பில் இதுக்கான நிறைய விஷயங்களை பார்த்தேன். ஐ எம் சேயிங் திஸ், இந்த சர்மனை ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது அந்த மூத்த குமாரன் நான் பார்க்கும்போது, எல்டர் பிரதர் பார்க்கும்பொழுது எனக்கு என்னையே மிரரில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. நான் திரும்பி பார்க்குறேன், ஏய் என் பேர் போட்டிருக்கிறா? இல்லை மூத்த குமாரன். என் பேர் போட்டிருக்கா? இல்லை மூத்த குமாரன். ஓ, நானும் வீட்டில் எப்படி மூத்த குமாரன் தான். ஒருவேளை அதனால கூட எனக்கு நல்லா கிளியராக புரிஞ்சது. இதில் இருக்க சில கேரக்டரிஸ்டிக்ஸு ஏன் கேரக்டரிஸ்டிக்ஸாக இருந்தது. இதனால தான் நானும் நிறைய நேரத்தில் செலிப்ரேட் பண்ணாமல் இருக்கேன். என்ன விஷயங்கள், எதனால செலிப்ரேட் பண்ண முடியலன்னு பார்த்தா, இந்த மூத்த குமாரன்ட்ட 3 விஷயங்களை பார்க்க முடியுது. முதல் விஷயம், அவனுக்குள்ளே இருந்த சங்கிலி, செயின். He was chained. எப்படி செயின்டா இருந்தான்? வாசிப்போமா வேகமாக 15:29. அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சகோதரனோட நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. இங்கிலீஷ். But he answered his father, look, all these years I've been slaving for you and never disobeyed your orders. Yet you never gave me even a young goat, so I could celebrate with my friends. நல்லா கவனிங்க. இந்த மூத்த குமாரன் அப்பா வந்து கூப்பிடுறாரு. அவன் வீட்டுக்கு போகிறான், வயலில் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போகிறான். அதுக்குள்ளே செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிச்சு. சின்ன பையன் வந்தான்னு சொல்லிட்டு அப்போ ஒரு பெரிய செலிப்ரேஷனை ஆர்கனைஸ் பண்ணிட்டாரு. செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு வீட்டில்.
இவன் வயலேருந்து போகும்பொழுது அவனுக்கு சத்தம் கேட்குது, வீட்டில் செலிப்ரேஷன் நடக்குது. அவன் உள்ளே போக மாட்டான், வெளியவே நிற்கிறான். கேட்குறான், என்னன்னு கேட்குறான். அப்படி சொல்கிறாங்க. உடனே கோவத்தில் வெளியே நிற்கிறான். இப்போ அவன் வெளியே நிற்கிறான், உள்ளே வர மாட்டான்னு தெரிஞ்சு அப்பா வெளியே வந்து அவனை கூப்பிட்றாரு. வாப்பா வாப்பா, ஏன்ப்பா வர மாட்டேற, நீ வந்து செலிப்ரேட் பண்ணுன்றது சொல்லி கூப்பிட்றாரு. அப்போ அவன் சொல்கிறான், முடியாது, நான் வரமாட்டேன். அப்போ அவன் இங்கிலீஷில் பியூட்டிஃபுல்லாக ஒரு வேர்டு சொல்லப்பட்டிருக்கு. அவன் ஏன் வரமாட்டேன்னு சொன்னதுக்கு ஒரு வேர்டு இருக்காங்க. அவன் என்ன சொல்கிறான்? I've been slaving. தமிழ் அது என்ன சொல்கிறது? அந்த வார்த்தை என்ன வார்த்தை சொல்லுது? I've been slaving என்று சொல்லி தமிழ் என்ன சொல்லுது பைபிளில்? அடிமை. நான் உமக்கு வேலைக்காரனாக இருக்கிறேன், நான் உமக்கு ஊழியக்காரனாக இருக்கிறேன். நான் இத்தனை நாட்கள் உமக்கு ஊழியக்காரனாக இருந்தேன், வேலைக்காரனாக இருந்தேன், சர்வெண்ட்டாக வேலை செஞ்சுட்டு இருந்தேன், எம்ப்ளாயியாக வேலை செஞ்சுட்டு இருந்தேன். உங்களுடைய பிஸ்னஸ் எல்லாம் நான் சரியாக பார்த்துக்கிட்டு சரியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். வயல்கள்லாம் நான் சரியாக பார்த்துட்டு அதில் சரியாக டார்கெட்ஸ்லாம் மீட் பண்ணிட்டு இருந்தேன். நான் வேலையை கரெக்டாக செஞ்சு உங்களுக்கு சரியாக ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். உங்கள் சின்ன பையன் மாதிரி நான் விட்டுட்டு போகல, நான் உங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். நான் உங்களுக்கு ஒரு ஸ்லேவாக இருந்தேன், ஸ்லேவிங் பண்ணிட்டு இருந்தேன், ஸ்லேவாக இருந்தேன். ஆனால் என்ன கொண்டாடாம அவனை கொண்டாடுறீங்களே. நான் இவ்வளோ நாளாக உங்களுக்கு அடிமையாக இருந்தது, வேலை செஞ்சதுக்கு, ஸ்லேவா இருந்ததுக்கு என்ன ரிவார்டு என்று சொல்லி கேட்கிறான். ஜஸ்ட் நோட் திஸ் வேர்ட், ஸ்லேவிங். ஊழியம், அடிமை, வேலை. இன்னைக்கு ஏன் நம்மளால செலிப்ரேட் பண்ண முடியல தெரியுமா? நம்ம இன்னைக்கும் நம்ம லைஃப் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோமா? ஒரு ஸ்லேவ் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்னா, நம்ம ஒரு நாளைக்கு இத்தனை அவர் நம்ம ஜெபிச்சிட்டோம், இவ்வளவு வசனங்களை படிச்சிட்டோம், இந்த ஊழியம் செஞ்சுட்டோம், இவ்வளவு நேரம் நான் வேலை செஞ்சுட்டேன், இவ்வளவு மெயில் சமைச்சிட்டேன், நான் வீட்டுக்கு வேண்டிய இவ்வளவு பொருளை வாங்கி கொடுத்துட்டேன், இவ்வளவு சமையல் செஞ்சுட்டேன். எனக்கு அதுக்கேற்ற மரியாதை வேணும், அதுக்கேற்ற ரிவார்டு வேணும், அதுக்கேற்ற கூலி வேணும். ஒரு ஸ்லேவ் மைண்ட் செட்டோடு வாழ்கிறோம். எல்லா ரிலேஷன்ஷிப்லையும், வேலையிலையும், ஊழியத்துலையும். ஆனால் ஆண்டவர் நம்மளை ஸ்லேவாக அழைச்சிருக்கிறாரு, அடிமையாக அழைச்சிருக்கிறாரு, மகனாக மகளாக அழைச்சிருக்கிறாரு. ஏசப்பாக்கு இருக்கிற எல்லா ரைட்ஸும் நம்மளுக்கு கொடுத்தாரு, குமாரனுக்கு நிகராக. Why do we have this slave mentality? கிறிஸ்துவமே இப்போ இன்னைக்கு லீகலிஸ்டிக்ன்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா என்னன்னா, சில ரூல்ஸை வச்சு வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் செஞ்சால் ஆண்டவர் செய்வார், இதெல்லாம் நம்ம இப்படி செஞ்சிட்டோன்னா ஆண்டவர் பதில் கொடுப்பார், ஆன்சர் பண்ணிடுவார், உயர்த்திடுவார், தூக்கிடுவார். இதெல்லாம் நீங்கள் செய்கிறனால செய்கிற தேவன்ல அவர் அப்பா, அவர் ஏற்கனவே செஞ்சிட்டாரு. நான் மகன் மகள் என்ற உணர்வு நமக்கு இருந்தாலே போதும், எல்லாத்துலேயும் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிப்போம். இன்னைக்கு என்ன பண்ணுறோம்? இதெல்லாம் கஷ்டப்பட்டு செஞ்சாதான் நான் செலிப்ரேட் பண்ண முடியும். அதான் இந்த லென்ட்டுக்கு நான் யூஸ்வலாக விரதம் இருக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட்லேருந்து, சின்ன வயசுலேருந்து அது ஒரு நல்ல பழக்கம் இருந்துச்சு எனக்கு. அது என்னையா 40 நாள் அந்த கறிமீன் சாப்பிடாம இருந்து ஈஸ்டர் அன்னைக்கு நல்லா சாப்பிட்டாதான் அந்த கறிமீன் சரிக்குமா? ஃபாஸ்டிங் இருங்க, தப்பு கிடையாது. ஃபாஸ்டிங் ஈஸ்டர் கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுக்காக முன்னாடி நான் நல்லா ஈஸ்டர் அன்னைக்கு நல்லா சாப்பிட்ணும், அதனால் ஃபாஸ்டிங் இருப்பேன்னு இருக்காதீங்க. ஃபாஸ்டிங் ஹெல்த்துக்காக இருங்க. ஃபாஸ்டிங் இருக்கிறது சயின்டிஃபிக்காக கரெக்டாக இருக்கிறது உடம்புக்கு நல்லது. ஆக்சுவலாக ஃபாஸ்டிங் கரெக்டாக தியாகத்தோடு நம்ம இருக்கிறது ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்துக்கும் நல்லது. அப்படி ஃபாஸ்டிங் இருங்க, சும்மா இந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. நான் இதெல்லாம் செஞ்சால் தான் ஆண்டவர் பதில் கொடுப்பார், நான் இப்படி தான் நடந்துக்கிட்டால் தான் ஆண்டவர் பதில் கொடுப்பார். நீங்கள் அப்படி உங்களுக்கு டிசிப்ளினர் ரூல்ஸை வச்சுக்கிறனால தான் பாதி நேரத்தில் விழுந்துடுறீங்க, செய்ய முடியல, அதுக்கப்புறம் தோற்று போன மாதிரி அப்படியே பின்னாடி போயிடுறது. இல்லை 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 இல்லை, நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ, என்ன செய்கிறீங்களோ, நீங்கள் அவருக்கு மகன் மகள். அன்புனால செய்யுங்க. அப்பா என் அப்பாவுக்கு அப்பா சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிறது எனக்கு சந்தோஷம்னு சொல்லி அப்படி கீழ்ப்படிங்க. என் அப்பாவுக்கு கீழ்ப்படிச்சு அவர் மன மகிழ்ச்சி, அந்த சிரிப்பை பார்க்க எனக்கு சந்தோஷமா இருக்கும், அதுக்காக நான் செய்கிறேன், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. என் அப்பா சொல்றது என் நல்லதுக்காக, என் நல்லதுக்காக, இதில் எழுதி வச்சுக்கலாம், என் நல்லதுக்காக, அதை செஞ்சா இன்னும் நான் பெட்டர் ஆவேன் அப்படின்னு சொல்லி கீழ்ப்படிங்க. இந்த ரூல்ஸ் ஸ்டெப் 1 2 3 4லாம் பண்ணால் எனக்கு ஸ்டெப் 6ல் இந்த இது கிடைக்கும்லாம் செய்யாதீங்க. அப்படி ஒரு ஸ்லேவ் மென்டாலிட்டியோட அடிமைத்தனத்தோடு இருக்காதீங்க தயவு செய்து. சில வழிமுறைகளை, சில கோட்பாடுகளை சபைகளில் கொண்டு வந்துட்டாங்க. அது ஸ்டார்டிங்கில் இருந்து அந்த காலகட்டத்துக்கு ஒரு அந்த சீசனுக்கு சில விஷயம் நடந்துருக்கும், சில இடங்களுக்கு சில பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் அதே ஒரு ரூலாக பிடிச்சிட்டு பண்ணாதீங்க. இன்னைக்கு இந்த சீசனுக்கு இப்போ இந்த இடத்துல உங்கள் வாழ்க்கைக்கு ஏசப்போட வார்த்தை என்ன சொல்லுது, என்ன செய்ய சொல்கிறாரு, இந்த கம்யூனிட்டிக்கு என்ன செய்ய சொல்கிறார், உங்கள் குடும்பத்துக்கு என்ன செய்ய சொல்கிறார், அதை அப்பா கிட்ட இருந்து உணர்ந்து செய்யுங்களேன், சந்தோஷமாக இருக்கும், கொண்டாடுவீங்க ஒவ்வொரு நாளும்.
ஸ்லேவ் மென்டாலிட்டிலேருந்து வெளியே வரணும். ஃபர்ஸ்ட் சன் டாட்டர் என்பதை உணரணும். ரெண்டாவது 15:30 வாசிக்க கேட்போமா? வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொழுத்த கன்றை இவனுக்காக அடித்தீரே என்றான். But when this son of yours, who has squandered your property with prostitutes, comes home, you kill the fattened calf for him. கம்பேர், ஒப்பிட்டு பேசுறான். உங்க மகன் இப்படிலாம் இந்த தப்பை செஞ்ச மகன், அவனுக்கு செஞ்சீங்களே எனக்கு செய்யலையே, அவனுக்கு செஞ்சீங்களே எனக்கு செய்யலையே, ஒவ்வொன்றையும் ஒப்பிட்டு பார்க்குறான். அவனுக்கு கொழுத்த கண்டா அடிக்கிறாரு. இப்படி இருந்தால் அவனை பற்றி எனக்கு தெரியாதா, அவன் யாருன்னு தெரியாதா, அவன் எங்கே போனான்னு தெரியாதா, அவன் எப்படிப்பட்ட காரியங்களை செய்வான்னு தெரியாதா? அவனுக்கு ஆண்டவரை உயர்வை கொடுக்குறீங்களே, அவனுக்கு இத்தனை வியூஸ் வருது, அவனுக்கு இவ்வளோ லைக்ஸ் வருது, அவனுக்கு இவ்வளோ பணம் வருது, அவனுக்கு வீடு வருது, அவனுக்கு இந்த காரியங்கள் நடக்குது, அவன் மட்டும் எல்லாரும் அவனை மட்டும் பிடிச்சிருக்குன்றாங்க, அவன் பண்ண அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, அவனுக்கு மட்டும் பாஸ் எப்பொழுதும் ஒன்றுமே செய்யாட்டி கூட அவன் காக்கா பிடிக்கா செய்கிறான், ஆனாலும் அவனை உயர்த்துறாரு. ஏன் எனக்கு நடக்க மாட்டேங்குது? ஒவ்வொன்றுத்தையும் கம்பேரிசன் கம்பேரிசன் கம்பேரிசன். டோன்ட் கம்பேர். மற்றவங்களோட ஒத்து நீங்க பார்க்காதீங்க. நீங்க யூனிக், நீங்க தனிப்பட்ட பர்சன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட கம்பேர் பண்ணிட்டே இருக்காதீங்க, உங்க பேட்ச்மேட்ஸோட கம்பேர் பண்ணாதீங்க, உங்களுடைய சிப்ளிங்ஸோட கம்பேர் பண்ணாதீங்க, உங்களுடைய கோ ஊழியக்காரங்களோட கம்பேர் பண்ணுங்க, உங்க கோ எம்ப்ளாயோட கம்பேர் பண்ணுங்க. டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப். யூ ஆர் யூனிக். ஆண்டவர் உங்களுக்கு என்று சொல்லி தனியா ஒரு திட்டம் வச்சிருக்கிறார், தனியா ஒரு ஆசீர்வாதம் வச்சிருக்கார், தனியா தாளந்துகளை கொடுத்துருக்காரு. ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். படிக்கிற வயசில் படிக்கிற பிள்ளைங்க அவங்களோட கம்பேர் பண்ணி இவங்களோட நிறைய மார்க்ஸ் இருக்கும், அவங்களோட நிறைய மார்க்ஸ். வேலை செய்யும் போது அவங்க நிறைய அப்ரிசியேஷன், இவங்க நிறைய அப்ரிசியேஷன் வாங்குறாங்க. இல்லை இல்லை இல்லை, நோ 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 நோ, டோன்ட் கம்பேர். கம்பேர் பண்ணீங்கன்னா செலிப்ரேட் பண்ண முடியாது. அந்த தகப்பன் அந்த மகனுக்கு என்ன பதில் சொல்றாரு? அவன் சொல்றான், கொளுத்த கன்று அவனுக்கு மட்டும் வெட்டினீங்க. தகப்பன் சொல்றாரு, என்கிட்ட இருக்கிறது எல்லாமே உனக்கு தானப்பா. என்ன சொல்றாரு? All that I have is yours. என்கிட்ட இருக்கிறது எல்லாமே உனக்கு தானப்பா. நீங்கள் கம்பேர் பண்ணும் பொழுது, உங்கள் வாயிலிருந்து கம்பேர் பண்ணி குறை பேசும்பொழுது அந்த தகப்பன் என்னதுமா சொல்கிறாரு அங்கேருந்து? என்கிட்ட இருக்க எல்லாமே உனக்கு தானப்பா. இந்த கம்பேரிசன் மென்டாலிட்டி மாறணும். கடைசியாக கேன்சல். 28 வாசிங்களா. அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். இங்கிலீஷ். The older brother became angry and refused to go in. So his father went out and pleaded with him. இந்த கேன்சல் மென்டாலிட்டி என்பது ஒரு கேன்சர் மாதிரி. எல்லாத்தையும் ஆண்டு வச்சிருக்கிற நல்ல விஷயங்கள்லாம் கேன்சல் பண்ணுவாங்க. நோ, எனக்கு பிடிக்கல, எனக்கு கோபமாக இருக்குது, இல்லை எனக்கு அவங்கள பிடிக்கல, எனக்கு இந்த இடத்த பிடிக்கல, எனக்கு இந்த விஷயத்தை பிடிக்கல, எனக்கு இந்த சர்ச் பிடிக்கல, எனக்கு இந்த டெக்கரேஷன் பிடிக்கல, எனக்கு இந்த மாதிரி பாஸ்டர் டிசைனாக ஒவ்வொரு மாதமும் ட்ரெஸ் போட்டு வரது பிடிக்கல, எனக்கு எங்கள் வீட்டில் இவங்க பேசுறது பிடிக்கல, எனக்கு அது பிடிக்கல. எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிகிட்டே இருப்பாங்கய்யா. கேன்சல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் செலிப்ரேட் பண்ண முடியாதுயா. நீங்கள் என்ன உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக அங்கே போட்டு வரலாம். ஆனால் பாஸ்டர் இந்த மாதிரி போட்டுருக்கிற நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள கேன்சல் மென்டாலிட்டி, கேன்சர் உடையவங்க. சில விஷயங்கள் நம்மளை சுற்றி எல்லாருமே நமக்கு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்க மாட்டாங்கயா. நம்ம ஆசைப்படுற மாதிரி எல்லாமே நடக்காது. நம்ம ஆசைப்படுற மாதிரி எல்லாமே நடக்கலை, நம்ம எதிர்பார்க்குற மாதிரி எல்லாரும் இல்லைன்னா கேன்சல் பண்ணிவிடுவோமா? ஒரு காலத்தில் பெற்றோர் நம்ம ஒன்றுமே டிசைட் பண்ண முடியாது, நம்மளுக்கு எந்த பெற்றோர் வேணும் அவங்க கூட தான் வாழணும் அப்படின்ற ஒரு கல்ச்சரில் இருந்தது எங்கள் ஜென்ரேஷன்லாம். ஆனால் எனக்கெல்லாம் நல்ல பெற்றோர் இருந்தாங்க, நிறைய பேருக்கு நல்ல பெற்றோர் தான் இருக்கிறாங்க. ஆனால் சில இடங்களில் சில பீப்புள் அப்படி வாழ்ந்து போலம்னு நான் பார்த்துக்கிறேன். ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. அப்பா அம்மா கொஞ்சம் எதனா கொஞ்சம் கேன்சல் பண்ணுவாங்க, அப்பா அம்மா கூட பேச மாட்டாங்க. இன்னும் ஃபாரின் கல்ச்சர், வெளியே கூட போகிறாங்க. பட் கேன் வி கேன்சல் relationships? Can we cancel the opportunities? Can we cancel the blessings? Can we cancel the good things that God has got in our life just because we are not in sync with something? ஏதோ ஒரு விஷயம் நமக்கு பிடிக்கல, நமக்கு ஒத்து வரல, நமக்கு வேண்டாம், எனக்கு ஏதோ மனசில் குறைவு இருக்குது, அதை குறிச்சுனா கேன்சல் பண்ண முடியும்? நோ, இந்த கேன்சல் மென்டாலிட்டி ஃபஸ்ட்டு உண்ணும். ஆண்டவர் வச்சிருக்க இடத்துல நான் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்த அந்த திட்டங்கள் படி, வார்த்தைகள் படி சந்தோஷமா ஜெயத்தோட வாழ்வென்ற மென்டாலிட்டி இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு மூத்த குமாரனோட மென்டாலிட்டி நமக்கு லைஃப்பில் இருக்கும் பொழுது இந்த 3 விஷயங்களை மறந்துடாதீங்க. இந்த சங்கிலி செயின் பண்ணப்பட்ட ஒரு ஸ்லேவாக இருக்கிற ஒரு மென்டாலிட்டி, கம்பேர் பண்ணுற ஒரு மென்டாலிட்டி,
எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுற ஒரு மென்டாலிட்டி நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்மளால செலிப்ரேட் பண்ண முடியாது. இன்றைக்கி வீட்டுக்கு போய் ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் ஃபுல்லாக ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு இந்த மாதிரி குணங்களை உணர்த்தினார்னா மன்னிப்பு கேளுங்க, ரிப்பென்ட் பண்ணுங்கள். ரிப்பென்ட் பண்ணி வெளியே வரும்போது செலிப்ரேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. எல்லாம் சொல்லிட்டேன். எப்படி செலிப்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருவா? ஓகேயா? ரெடியா? ஹாப்பியா? ஜாலியா? ஓகே, லெட்ஸ் செலிப்ரேட். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். முதல் காரியம் இந்த 15ல் 5ஆம் வசனம், 5th verse வாசிங்களா. கண்டுபிடித்த பின் அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டான். And when he finds it, he joyfully puts it on his shoulders. கண்டுபிடிச்சோட சந்தோஷத்தோட என்ன பண்ணார? தோல்ல போட்டு கொண்டாராம். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன் தோல்ல போட்ட மாதிரி இயேசுப்பா அந்த கதையை சொல்லியிருக்கிறேன்னா, அந்த ஆடை நிறைய பேர் இந்த படத்தை கூட பார்த்துருப்பீங்க. ஜீசஸ் வந்து ஒரு ஆடை இப்படி வச்சிருக்கிற மாதிரி பார்த்துருக்கிறீங்களா? பார்த்துருக்கீங்களா? ஒரு ஷெப்பர்டு இதில் ஒரு ஆடு இப்படி வச்சிருக்க மாதிரி. ஏன் தோல்ல வச்சுட்டு கூட்டிகிட்டு வராங்கன்றதுக்கு அந்த ஜுவாலஜி படி நிறைய ரீசன்ஸும் சொல்கிறாங்க. ஓகேயா? ஷெப்பர்டோட டெக்னிக்ஸை வச்சும் நிறைய ரீசன் சொல்கிறாங்க. ஆனால் நான் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரீசன் நான் வாசித்தேன், ஒரு கமெண்ட்ரியில் வாசித்தேன். அதை உங்ககிட்ட சொல்ல நான் ஆசைப்படுறேன். பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஏன் அவர் அந்த ஆடை இங்கே வைக்கிறாருன்னா, இப்படி வைக்கிறாருன்னா, அந்த ஆடு பாருங்களேன், ஆடுகள் வந்து எப்போதும் ஒரு பிடிவாதத்தோடு நான் தனியாக போகிறேன் அப்படின்னு போகிறது கிடையாது. தொலைஞ்சு போயிடும். அதான் லாஸ்ட் ஷீப்னு வச்சாங்க. லாஸ்ட் டைகர்னு வைக்கல, லாஸ்ட் லைன் வைக்கல. ஏன்னா ஆடு வந்து உண்மையாக அது தெரியாது, ரொம்ப பேக்கு அது. ஓகே, அது வழி தவறியாமல் தொலைஞ்சு போயிடும். தொலைஞ்சு போனோன்னு பயந்துடும். அது பயந்து நடுங்கிட்டு எங்கேயாவது மாட்டிகிட்டு இருக்கும். கத்தும், யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா, என் ஷெப்பர்டு வந்து என்ன காப்பாற்ற மாட்டாரா அப்படின்னு கத்தும். அப்போ அந்த ஷெப்பர்டு வந்து அவர் சத்தம் கேட்டோன்னு அதுக்குள்ளே ஒரு சமாதானம் வரும். அந்த ஷெப்பர்டு வந்து அந்த தொலைஞ்சு போய் அதை மாட்டிகிட்டு இருக்கிற இடத்துல அவர் கரங்கள் அதை பிடிச்சு தூக்கும் பொழுது அதுக்குள்ளே ஒரு செலுப்பு என்கிற ப்ரெசன்ஸ் வரும். அப்படியே தூக்கி அந்த ஷெப்பர்டு ஏன் திரும்ப வைக்கிறாரு? அந்த ஆடு தொலைஞ்சு போகும் பொழுது அதுக்குள்ள பயத்தில் ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகி பால்பிட்டேஷன் ஆகிடும், பல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். பயம் ஆச்சுன்னா ஹார்ட் பீட் ஜாஸ்தி ஆகிடும்ல. 100, 102, 110 போவோம்ல, 120 போவோம்ல, அந்த மாதிரி போயிடும். இந்த ஷெப்பர்டு என்ன பண்ணுவா தெரியுமா? அப்படி வச்சுட்டு அதோட ஹார்ட் அவர் காது பக்கத்தில் இருக்கிற மாதிரி வச்சுக்கிறாரு. வச்சுட்டு அதுக்கு ஒரு வார்ம்த் கொடுக்குறாரு. எனக்கு தெரியும் நீ பயந்துட்ட, கவலைப்படாத, நான் என் கரங்களால் உனக்கு பிடிச்சிருக்கிறேன், என் பக்கத்தில் இருக்கேன், என்னோட பாடியோட வார்ம்த் உனக்கு தெரியுதா? அது இதே துடிப்பு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும்போது தான் அதுக்கிட்ட ப்ராப்ளி பேசுவார். கவலைப்படாது, ஏன் டென்ஷன், நான் தான் வந்துட்டேன்ல, நான் தான் அவனை தூக்கிட்டேன்ல, பயப்படாத என்று சொல்லுவார். அந்த ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுவே செலிப்ரேஷன். அதான் நிறைய நேரத்தில் ஒரு சண்டே சர்வீஸை செலிப்ரேஷன் சொல்லுவாங்க. நிறைய சர்ச்சில் செலிப்ரேஷன் தான் சொல்லுவாங்க, சர்வீஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இந்த இடத்துல வரும்போது தேவனோட பிரசன்னத்தை ஃபீல் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுவே செலிப்ரேஷன். வர்ஷிப் பண்ணும்போது அவர் பிரசன்ஸை ஃபீல் பண்ணுறோம், அதுவே செலிப்ரேஷன். வசனங்களை வாசிக்கும் போது அவரை ஃபீல் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுவே செலிப்ரேஷன். செலிப்ரேஷன் இஸ் ஃபீலிங் காட் இன் ஆர் ப்ரோக்கன்னஸ். செலிப்ரேஷனு கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறாரு என்பதை உணர்றதே செலிப்ரேஷனு. வார்த்தை மூலமாக, பாடல் மூலமாக, வசனங்கள் மூலமாக, நல்ல நண்பர்கள் கூட பேசும் பொழுது நம்ம உணர்றோம் தெரியுமா, அந்த உடைக்கப்பட்டவர்களாக தொலைந்தவர்களாக இருக்கும் பொழுது இந்த ப்ரெசன்ஸ் நமக்குள்ளே வரும் தெரியுமா, அப்போ ஒரு ஃபீலிங் கிடைக்கும் பார்த்தீங்களா, தட் இஸ் செலிப்ரேஷன். 2வது 9ஆம் வசனம் சீக்கிரமாக வாசிங்க. கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரர்களையும் கூட வரவழைத்து, காணாமற் போன வெள்ளி காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா. இங்கிலீஷ். And when she finds it, she calls her friends and neighbors together and says, rejoice with me, I have found my lost coin. பாருங்க, இந்த இடத்துல அந்த லேடி பாருங்க, உடனே என்ன பண்றாங்க, வந்த உடனே அவங்க she is calling people and she wants to share. யாரை கூப்பிடுறாங்க? ஃப்ரெண்ட்ஸ் நேபர்ஸை கூப்பிடுறாங்க. இவரும் தான் பண்ணாரு, ஷெப்பர்டும் தான் பண்ணாரு, ஆக்சுவலாக ஃபாதரும் தான் பண்ணுறாரு. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிட்றாங்க, அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்களை கூப்பிட்றாங்க. ஏன் ஃப்ரெண்ட்ஸையும் நேபர்ஸையும் கூப்பிடுறாங்க? இவங்கெல்லாம் இவங்க வாழ்க்கையில் உடைக்கப்பட்டிருக்கும் பொழுது பார்த்தாங்க. இன்றைக்கு மீட்டெடுக்கப்பட்ட பிறகும் பார்க்கணும். ஏன் பார்க்கணும்னா, அந்த இயேசு கிறிஸ்து யார் என்பதை அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்.
ஷேர் பண்ணணும். செலிப்ரேட் எப்போ பண்ண முடியும்னா, செல்ஃபிஷாக இருக்கும்போது செலிப்ரேட் பண்ண முடியாது. அது செலிப்ரேஷன் கிடையாது. செலிப்ரேஷன் ஷேர் பண்ணும்போது தான் வரும். இன்னைக்கு காலையில் வந்து ஆக்சுவலாக வந்து எனக்கு இப்போலாம் ட்ரெஸ்ஸு வாங்க பிடிக்கல. ஏன்னா வைக்கிறதுக்கு இடம் இல்லை, எனக்கு அது பார்த்தாலே பிடிக்காது. அதனால் நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு ட்ரெஸ் வந்தால் ஒரு ட்ரெஸ்ஸை வெளியே கொடுத்துருவேன். நான் அதை என்னோட ஒரு வேல்யூவாக வச்சுருக்கிறேன். புதுசாக ஒரு ட்ரெஸ்ஸு எனக்கு வந்துச்சுன்னா ஒரு பழைய ட்ரெஸ்ஸை இங்கே கொடுத்துருவேன், ஷேர் பண்ணுறதுக்கு கொடுத்துருவேன். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு இந்த புது சொக்கா வாங்கினேன். ஏன்னா எனக்கு மனசில் ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருந்தது, என்னடா நிறைய சொக்கா இருக்குது, தீமுக்காக வாங்குறோமே, ஏதாவது யாருக்காவது ஹெல்ப் பண்ணுமே என்று சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிறேன். ஆனால் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இந்த சொக்கா ஒருத்தர் கொண்டு வந்தார். நம்ம தான் யூஸ்வலாக டெலிவரியில் தானே பண்ணுவோம் எல்லாமே. ஸோ அப்படியே வந்து ஒருத்தர் கொண்டு வந்தார். அவர் கொண்டு வரும் பொழுது ஆக்சுவலாக ரொம்ப லேட் ஆயிடுச்சு கிளம்புறதுக்கு. அவசரமாக கிளம்பிட்டு இருந்தால் லேட் ஆயிடுச்சு. ஸோ அவர் கரெக்டாக வந்து வரும் பொழுது என் ஃபோன் டெட் ஆயிடுச்சு. எப்படியோ அவரை பிடிச்சி, கீதாவோட நம்பரை அவரை பிடிச்சி அவர்கிட்ட பேசி கேட்டுக்கு வெளியே அவரை கொண்டு வந்து கொடுக்க சொன்னோம். ஆனால் நான் வந்து பேமெண்ட் ஆன் டெலிவரி போட்டிருந்தேன். ஆனால் என்னோடய ஆப்பெல்லாம் ஓப்பன் பண்ண முடியாது. அவருக்கும் காட்டல, பில் அமௌண்ட்டு சரியாக காட்டல. ஸோ அவர் சொன்னார், சரி பரவாயில்ல நீங்கள் அப்புறம் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. அவர் பார்த்துட்டு ரொம்ப அர்ஜென்ட்டில் போகிறோன்னு சொல்லிட்டு அவர் நம்பர் மட்டும் வாங்கி வச்சிட்டோம். பாதி தூரம் வரும்பொழுது ஆப் ஓப்பன் ஆகிடுச்சு. அவரும் கால் பண்ணி அமௌண்ட்டை சொன்னார். உடனே அவருக்கு கொஞ்சம் ரூபாய் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணேன். அவரை கால் பண்ணோன்னே அவ்வளோ சந்தோஷம் அவருக்கு. அவர் வாய்ஸில் அவ்வளோ சந்தோஷம். மேபி அவ்வளோ ஏதோ ஒரு கஷ்டம் இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு தேவை அவருக்கு இருந்திருக்கலாம். பட் அந்த ஃபியூ 100 rupees வந்து மேபி எனக்கு நான் இதை செலவு பண்ணுறதுக்கெலாம் செலவு பண்ணும்பொழுது கம்பேர் பண்ணி பார்த்தா ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவருக்கு அது ஒரு பெரிய மேபி அ பிக் நீட். அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். உண்மையாக சொல்கிறேன், எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு பார்த்து போட்டது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் கிடையாது. ஆனால் அவர்கிட்ட பேசின பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூ செகண்ட்ஸ் அவர் வாய்ஸில் ஒரு சந்தோஷத்தை கேட்டேன் தெரியுமா, அதுதான் உண்மையான செலிப்ரேஷன் எனக்கு. ஷேர். When you share the good news, when you share what God has done in your life, அந்த செலிப்ரேஷனுக்கு நிகராக வேறு எதுவுமே கிடையாது. கடைசியாக வாசிப்போம் வேகமாக 23ஆம் வசனம். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். Bring the fattened calf and kill it. Let's have a feast and celebrate. கொழுத்த கன்றுகள் என்று சொல்லும்போது, fattened calf என்று சொல்லும் பொழுது நல்லா கொஞ்சிக்கோங்க. அவங்க போகிற அந்த வயலில் ஓடிட்டு இருக்க ஒரு கன்றை தூக்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லலை. கொழுத்த கன்று என்ற அந்த அப்பா ரொம்ப தெளிவாக சொல்கிறார், கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. ஏன் தெரியுமா, அந்த fattened calfன்றது இவங்க பெரிய ஃபங்க்ஷனுக்காக, ஃபீஸ்ட்டுக்காக எடுத்து வச்சுருப்பாங்க. அதை ரெடி பண்ணுவாங்க. அந்த கன்று ஒரு கன்றை ஒதுக்கி வச்சு அந்த ஃபீஸ்ட்டுக்காக, ஃபெஸ்டிவலுக்காக அந்த கன்றை வந்து நல்லா அதுக்கு மட்டும் நிறையா தனியாக சாப்பாடு போட்டு தனியாக பராமரித்து அதை ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போது இந்த மகன் வந்துட்டான்றவனை அந்த மார்க் பண்ணி வச்ச அந்த கன்றை தூக்கிட்டு வர சொல்கிறாரு. செலிப்ரேஷன் எப்படி இருக்கணும்னா, செலிப்ரேஷன் ஷுட் பி மார்க்ட். எப்படி மார்க்னா, நீங்கள் உங்கள் லைஃப்பை கொண்டாடுறதுக்கு, நீங்கள் உங்கள் லைஃப்பில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டாடுறதுக்கு, உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு பிசாசு உடச்சி வச்சுருக்கான் தெரியுமா சில விஷயங்களை. அந்த உடச்சி வச்சுருக்க விஷயங்களை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இதை எப்படியாவது ஆண்டவருக்காக நான் திரும்ப ஆண்டவரோட பலத்தோடு அந்த ரிடம்ஷன் பவரோட திரும்ப பெற்றுக்கொள்வேன். ஐம் கோன் பி செலிப்ரேட்டிங் என்று சொல்லி மார்க் பண்ண கற்றுக்கணும். அது மட்டும் இல்லை, அந்த 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 விஷயத்தை நீங்கள் திரும்பி ரிடீம் பண்ணும் பொழுது யூ ஷுட் ஆல்சோ நோ ஹவ் யூ கோன் செலிப்ரேட் இட். எப்படி செலிப்ரேட் பண்ண போறீங்கன்னு தெரியணும். அதுலேயும் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். ஆண்டவர் இந்த டிசம்பர் 25 அன்னைக்கு இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு ஏற்கனவே நான் போன வாரமும் சொன்ன, திரும்பியும் சொல்கிறேன், இந்த வாரம் இன்னும் சில சாட்சிகள்லாம் கேட்டேன். நிறைய பேரோட வாழை திரும்ப கட்ட ஆரம்பிச்சிட்டாருன்றது எனக்கு தெரியும். நிறைய பேருக்கு ஆல்மோஸ்ட் முடிவு நிலைக்கு கொண்டு வந்துட்டாருன்னு எனக்கு தெரியும். நான் நம்புகிறேன். என்னோடய விஷன் ஸ்டேட்மெண்ட் நான் திரும்பி சர்ச் குரூப்லேயும் போட போகிறேன். அதை இங்கே இன்னும் காலி சர்ச்சில் வாலிபர்கள் இருப்பாங்க. அது முழுமையாக நம்புகிறேன். அதுக்கு நான் என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நிறைய பேர் என் கூட பயணிக்கிறீங்க, நீங்கள் செய்கிறீங்க. நான் விசுவாசிக்கிறேன். நான் மார்க் பண்ணி வைக்கிறேன். எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறோம் இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு. நான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம செய்கிறத விட இந்த புது எக்யூப்மெண்ட், புது ஆத்துமாக்கள், இங்கே கர்த்தர் செய்யப்போகிற நிறைய புது விஷயம், ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் செய்யப்போகிற புது விஷயம், இது எல்லாமே ஒரு டெஸ்டிமனி கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ண போகிறோம்.
இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் யூஸ்வலா இருக்கிற எவ்ரி இயர் இருக்கிற கிறிஸ்மஸ் சர்வீஸ் மாதிரி இருக்காது. இட்ஸ் கோனா பி ரியல் செலிப்ரேஷன். புதுசா பண்ண போறோம். இந்த கிறிஸ்மஸ் எத்தனை பேர் எக்ஸைட்டடா இருக்கிறீங்க? புதுசா பண்ண போறோம். நம்ம முற்றிலுமாக செலிப்ரேட் பண்ண போறோம். ஒரு டெஸ்டிமனி கிறிஸ்மஸா இருக்கு, சாட்சி கிறிஸ்மஸ். இந்த கிறிஸ்மஸ் சாட்சி கிறிஸ்மஸாக இருக்க போகுது. அப்படிதான் செலிப்ரேட் பண்ண போறோம். ஆல்ரெடி ஐ நோ வாட் we are going to do, but I am very clear. நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம். இன்னும் பாஸ்டர், இன்னும் வந்து நான் ஒரு நினைக்கிறேன், இன்னும் பாஸ்டர் இன்னும் சில விஷயங்கள்லாம் முடியல, இன்னும் அதெல்லாம் பயமா இருக்கு, அதெல்லாம் முடிஞ்சுமான்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் தனிப்பட்ட முறையில் யோசிக்கலாம், இன்னும் நிறைய செலவு இருக்கு, பேலன்ஸ், இன்னும் நிறைய விஷயம் பண்ண வேண்டியது இருக்கு, இன்னும் நிறைய காரியங்களை தாண்டி தான் போனோம். அதை பற்றிலாம் நான் கவலைப்படல. ஐ எம் மார்க்கிங் இட். நான் மார்க் பண்றேன். அந்த கொளுத்த கன்ற மார்க் பண்றேன். நான் சொல்றேன், கண்டிப்பா ஆண்டவர் இந்த வாழை பில்ட் பண்ண போறாரு. கண்டிப்பா இங்க நான் சொல்றேன், சாட்சி சொல்றதுக்கு டைம் இல்லாத அளவுக்கு இங்க கூட்டம் வரப்போகுது. அவ்வளவு பேர் எழும்பி நிற்க போறாங்க. நான் சொல்றேன், கவனிங்க, இந்த இடத்துல இந்த ஹால் பத்தாது. அன்னைக்கு அந்த ஹால் பத்தாது, இந்த இடத்துல நிரம்பி வழியும். இந்த கிறிஸ்மஸ் சர்வீஸ் is going to be so special. We'll be just celebrating because we'll be thanking God so much. கர்த்தர் செய்ற நன்மையான காரியங்களுக்கு செலிப்ரேட் பண்ண ரெடி ஆயிட்டீங்களா? Are you ready to celebrate? Let's begin the celebration.